நிறைய வாட்டி அம்மன்ல போய் டீ குடிச்சோம், அம்மன்ல போய் வடை சாப்பிட்டோன்னு சொன்னேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அம்மன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணவே இல்லை. இந்த மினி விளாக்ல பார்த்துடலாமா? மதுரை ஃபுல்லாக இங்கே நிறைய அவுட்லெட் இருக்குது. நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது மதுரை ஐயர் பங்களாவில் இருக்கிற அம்மனுக்கு. கடைக்கு முன்னாடி லைனாக பணியாரக்கல்ல அடுக்கி போட்டு பாரபட்சம் பார்க்காம நெய் அள்ளி ஊற்றி சுடுற இவங்களோட நெய் பணியாரத்துக்கு இங்கே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒரு ஆள். வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இனிப்பாக இருக்கிற இந்த நெய் பணியாரத்தை அவங்க கொடுக்குற சட்னி சாம்பாரில் தொட்டு சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்கும். ஐ எம் டேம் ஷோர் இங்கே வந்து நெய் பணியாரம் சாப்பிட்டவங்க வேற எங்க போய் சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. சூடான பணியாரத்தை சாப்பிட்டு முடிச்சதும் அங்க கிடைக்கிற ஹல்வா எவ்வளவு நேரம் ஆனாலும் கட்டிப்படாம நெழு நெழுன்னு அதே ஃபார்மோட இருக்கும். நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு இருக்கும். ஒரு வாய் எடுத்து வாயில வச்சதுதான் தெரியும், வழுக்கிட்டு உள்ள போயிடும். ரொம்ப திகட்டாத ஒரு சூப்பரான ஹல்வா. ஸ்வீட்டா சாப்பிட்டு டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சிக்னேச்சர் வடையை பத்தி பார்ப்போமா? நல்ல குண்டு குண்டா உளுந்து வாசத்தோட உளுந்த வடை, மசால் வடை, மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, சமோசா, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதே இவங்களோட சட்னி சாம்பார் தான். இந்த மசால் போண்டாவை பத்தி சொல்லியே ஆகணும். உள்ள கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணி வெளியே அந்த மாவு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயாச்சும் தான் கிடைக்கும், ஆனால் கிடைக்கும் போது விடுறதில்ல. கடைசி அந்த டீயை குடிக்கும் போது ஒரு திருப்தி வரும் பாருங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. இது ஒரு ஃபேமஸ் ஆக்டரோட ஷாப். யாருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கரெக்டான ஆன்சரை பின் பண்றேன். பாய்.